வந்ததுனால பிரச்சனை தான் அதிகமாக போகுது. திரும்ப உன்னை ஊருக்கு போக சொல்லி நான் எவ்வளோ தூரம் வற்புறுத்தினேன். அதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லவும் மாட்டேங்கிற. இதுக்கு மேலே நீ அமைதியாக இருக்கிறது குழப்பத்தை தான் அதிகரிக்கும். இப்படி குழப்பத்தில் எடுக்கிற முடிவு சரியாக அமையாது. நீ சொல்கிறத கேளு, நீ கிளம்பு. ஈஸ்வரன் நிச்சயமாக நல்லாயிடுவாங்க. நான் போய் அவங்கள பார்த்துக்கிறேன். உன் எதிர்காலம் சிறப்பாக அமைகிறதான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீ கிளம்பு. இல்லை சார், நான் போகலை சார். இது நான் சடனாக எடுக்கிற முடிவு இல்லை. குழப்பத்திலிருந்து வெளியே வந்து எடுக்கிற தெளிவான முடிவு. இன்னைக்கு ஈஸ்வரி அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி நான் தான். அவங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கலாமோன்ற கில்ட்டு எனக்குள்ளே இருக்கு. அந்த கில்ட்டியோடு போனால் நிச்சயமாக என்னால் அங்கே என் ஃப்யூச்சரில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இங்கே வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ரொம்ப தெளிவான மனநிலைமையோட கிளம்பி போகணுன்னு முடிவெடுத்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இனி எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்த பிறகு தான் நான் கிளம்புவேன். இது அவ்வளோ சாதாரணமாக முடிகிற பிரச்சனை இல்லை பார்க்கவே. இதில் ஆபத்து இன்னும் பெருசாகலாம். சூழ்நிலை இதை விட மோசமாகவும் அமையலாம். எது எப்படி வந்தாலும் ஈஸ்வரி அம்மாவுக்காக உங்க கூட சேர்ந்து நின்று போராடுவேன். அவங்க எழுந்து வந்து போயிட்டு வா பார்கவின்னு சொன்ன பிறகுதான் நான் கிளம்பி போவேன் சார். அதுக்கப்புறம் நிச்சயமா நான் இங்கே இருக்க மாட்டேன். சாரி சார், எனக்காக ரொம்ப மெனக்கெட்டு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ நான் போகலங்கிறது உங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப சாரி சார். உனக்கு சரியாக இருக்குன்னு நினச்சி தான் உன்னை கனடா அனுப்ப முயற்சி பண்ணேன். இப்போ அதை விட இங்கே இருக்கிறதா நீ முக்கியம் நினச்சேன்னா, எடுத்த முடிவில் தெளிவாக இருக்கேன்னா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் திரும்ப திரும்ப உன்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இது உன்னோட வாழ்க்கை. இதுக்கான முடிவுகளை நீ எடுக்கிறது மட்டும்தான் சரியாக இருக்கும். வெளியிலேருந்து 1000 பேர் சரி தப்புன்னெலாம் சொல்லலாம். ஆனால் உன் லைஃப்பை நீ தான் வாழ போகிற. உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய். எல்லா விஷயத்துலையும் நமக்கு முன்னாடி நீ நிறைய சவால்கள் இருக்கும். அதை தாண்டி வர நீ தயாராக இருக்கணும். உன்னை பயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, உன்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறேன். மாமா, ஒரு தென்றல் புயலாகி வந்துகிட்டு இருக்கு மாமா. அந்த புயலை கரையை கடந்து அங்கிட்டு எங்கேயாச்சும் போக சொல்லு. வந்துட்டான். இன்னைக்கு வந்து சொடக்கு போட்டு கையை நீட்டி எதனா பேசட்டும், கையை முறுக்கி வாயிலே குத்துறேன். ஏய் அறிவு, பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். இனி ஃபைனல் பேட்டில். இது இறுதி யுத்தம். யாருக்கு? உங்களுக்கும் எங்களுக்கும். இனிமே குடும்பங்கிற கரிசனமோ கருணையோ கட்டையவே கிடையாது. இது வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க. ஒருவேளை அந்த தப்பெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஒதுங்கி போயிருந்தா கூட ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்போம்.
ஆனா இனி அதுவும் இல்ல. இனிமே நீங்க மன்னிப்பு கேட்டா கூட நாங்க மன்னிக்க மாட்டோம். ஏய், இது மன்னிப்பா? அடிங்கும். ஏய், உன்னெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதே தப்புடி. அவள இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன் பாரு. ஏய், ஐயோ கதிர் மாமா. மாமா விடு மாமா. பார்த்துருடா இன்னைக்கு. வாங்க இப்படி. பிரியா, சொல்றேன் வாங்க. வாங்க இந்த பக்கம் பிரியா. வேறமா இருப்ப என்னையா? பிரியா, சொல்றது கேளு சித்தப்பா. உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இனி கைய தூக்குறது அடிக்க பாயிருதுன்னு ஏதாவது செஞ்சீங்க, மொத்தமா முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பேன். மரியாதையா இருந்துக்க. அதான் போடா. உண்மையாடா? அவன. ஏய், ஏய் கதிரே, பேசாம இரு. நீ சொல்லுமா. இனி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, செஞ்சு காட்டுறேன் பாருங்க. என்னைக்கு ஈஸ்வரி அக்காவை அடிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு போனீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏய், உன் ஈஸ்வரி அக்காவை மாமா தான் அடிச்சாருன்னு எப்படி சொல்லுவ? உனக்கு எல்லாம் தெரியுமோ? தெரியும். இவர் தான் காரணம். இவர் செஞ்சதுக்கு நீயும் உடந்த, அதுவும் எனக்கு தெரியும். இன்னும் 2 நாள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரேன். இனி இந்த சண்டை, ஆர்ப்பாட்டம், வாக்குவாதம் எதுவுமே கிடையாது. செயல் மட்டும்தான். எல்லா வழக்குல இருந்தும் தப்பிச்சு வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்களா? இதெல்லாம் உங்க சாமர்த்தியத்தினால இல்ல, எங்க கரிசனத்தினால. இனி அப்படி விட மாட்டோம். தெய்வம் நின்னு கொள்ளும். இத்தனை நாள் இங்க நின்னு எல்லாத்தையும் பார்த்துச்சு, இப்போ கொல்ல போகுது. ரெடியா இருந்துக்கோங்க. உங்களை ஒருத்தரையும் விடாது, கொல்லும்.